செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் என்னும் பரமபத வாசல் இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் என்னும் பரமபத வாசல் திறக்கப்படுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நம்பெருமாள் பரமபத வாசலை கடந்தபோது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா என கோஷம் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் பரமபத வாசல் ஜனவரி 14ஆம் தேதி வரை திறந்து வைக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இங்கே ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லிட்டு 20 நாள் உற்சவம் நடக்கும் சார். இன்னைக்கு ஏகாதசி சார், வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு பகல் பத்து முடிஞ்சு ராப்பத்து நிலையிலிருந்து ஆரம்பிச்சு சார். ரொம்ப விசேஷமான பண்டிகை இன்னைக்கு இது பண்ணுறது சார். இங்கே ஒரு விசேஷமான இது ஒரு சம்பார தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிடைக்கும் சார். அது வேற எங்கேயுமே இந்தியாவிலும் எங்கேயும் கிடைக்காது சார். இதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் விதமாக கோவிலின் மேற்கு மற்றும் கிழக்கு வாசல் பகுதிகளில் பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருந்தது. வைகுண்ட ஏகாதசி திருநாள், அதாவது தேவர்களுக்கு ஒரு நாள்ன்றது நம்மளுக்கு ஒரு வருஷம் கணக்கு. அதனால நம்ம ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் பெருமாளுக்கு வந்து அதிகால காலங்காத்தாலன்றது இந்த வைகுண்ட ஏகாதசி. காத்தால எழுந்து விடிய விடிய காத்திருந்து பக்தர்கள்லாம் இன்னைக்கு தரிசனம் பண்ணா பெருமாளை அவங்களுக்கு பாவங்கள்லாம் தீரும், எல்லா பாவமும் போய் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது ஐதீகம். இதேபோல் தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் இன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் திருவாதிரை விழாவினை முன்னிட்டு வேணுவனநாதர் மனோன்மணியம் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முல்லை பெரியாறு அணையை உடைக்கும் திட்டத்தை கேரள அரசு கைவிடக் கோரியும் அணையின் நீர்மட்டத்தை 140 அடியாக உயர்த்த கோரியும் விவசாய சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கேரள அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம், கடையடைப்பு, உண்ணாவிரதம், வேலைநிறுத்தம் என பல்வேறு போராட்டங்கள் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து சென்னை கோயம்பேடு காய்கறி மற்றும் பழ வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் இன்று ஒருநாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது கேரள அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசு எடுக்கும் தவறான நடவடிக்கையை கண்டித்து காய்கனி மலர் அங்காடி கடையடைத்துவிட்டு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக கண்மாய், கால்வாய், ஏரி நீர் பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கேரள அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு நதிகள் பாதுகாப்பு சங்கம், பூ மற்றும் காய்கறிகள் உற்பத்தியாளர்கள் சங்கம், தென்னை வளர்ப்பு மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட 20 விவசாய சங்கங்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் சுமார் 2000 விவசாயிகள் கலந்து கொண்டனர். குளித்தலை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்குள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து செல்கின்றனர். அது மட்டுமின்றி உள்நோயாளிகள், குழந்தை நல பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை என எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது மருத்துவர்கள் சரிவர பணியில் இல்லாததால் பலதரப்பட்ட நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். மருத்துவமனையில் உள்ள பல மருத்துவ பிரிவுகள் ஆளில்லாமல் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. பொது மருத்துவமனையான இது தற்போது ஆரம்ப சுகாதார நிலையம் போல் காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுல 13 டாக்டர்கள் இருக்கணும், ஆனா தற்போது 2 டாக்டர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நர்சுகளும் போதுமான நர்சுகள் கிடையாது. நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதால இவங்க குளித்தலையிலிருந்து திருச்சி மற்ற இடங்களுக்கு போக சொல்லி தொந்தரவு பண்றாங்க. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. கோவை அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மனைவி உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தை அடுத்த சேரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி வசந்தா மேரி, மௌனகுரு, சம்பத் ஆகியோர் கோவையில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்களிடம் காவல்துறை மற்றும் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது.
இதனால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பெரியநாயக்கன்பாளைய காவல் நிலையத்தில் வசந்தா மேரி உள்பட 3 பேர் மீது புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் காவல்துறை அதிகாரியின் மனைவி உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடம் இருந்து அரசு போலி ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இதற்காக காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தி வருகின்றனர். ஆரணியை அடுத்த குளத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளை மாடுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பயிற்சியில் பங்கேற்றன. இப்பயிற்சி விழாவை காண ஆரணி, போலூர், கண்ணமங்கலம் பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். காளைகள் சீறி பாய்ந்து ஓடுவதை மக்கள் கண்டுகளித்து ஆரவாரம் செய்தனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஏஎஸ் சின்னசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்மையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், விவசாய பணிகள் உடனே துவங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பயிர் பாதிக்கப்படும் போது தனிநபர் காப்பீடு கிடைக்கும் வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவது மட்டுமல்லாமல் பயிர் காப்பீடு செய்திருக்க பயிர்களுக்கு உடனடியாக காப்பீடு வழங்க வேண்டும். மேலும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் எனவும் சின்னசாமி அப்போது கூறினார். கரும்புக்கு வெட்டுக்கூலி ஆலையை ஏற்றுக்கொண்டு ஒரு டன் 3000 ரூபாய் விலை வழங்க வேண்டும் என கோரிக்கையை தமிழக அரசு வைக்கும். ஆச்சரியம் ஆனால் உண்மை. நாம் சைக்கிள்களில் பயணம் செய்திருக்கிறோம், மோட்டார் சைக்கிள் மற்றும் காரில் பயணம் செய்திருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் காண்பது ஒரு வித்தியாசமான பயணம். ஆமை ஒன்றின் மீது நின்று கொண்டு அசத்தலாக பயணம் செய்கிறது ஒரு நாய்க்குட்டி. What are you doing there, Hope? சிட்னி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.